ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிறகாடி காசை சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி சீரியலில் என்ன நடந்ததுன்னா, நேத்தோட கண்டினியூஷனாக முத்து கிறிஷ்கிட்ட இந்த ஸ்கூல்லேருந்து ஓடி வர அளவுக்கு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கிறிஷ் வந்துட்டு எதுவும் சரியாக பதிலே சொல்லலை. உடனே மீனா இருந்துட்டு எனக்கு அந்த ஸ்கூல் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலில் போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி கிறிஷ் வந்துட்டு எங்கள் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷங்க, கிறிஷ் எங்கே போயிட்டானோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆளுங்களெல்லாம் விட்டு தேடிட்டுருக்கோம், இப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்திருக்கு அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. சரிங்க, அவங்களுக்கு 2 நாள் கழித்து நாங்கள் கூப்பிட்டு வந்து விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேனேஜர் இருந்துட்டு அவங்க கார்டியன் இருக்காங்க, அவங்க கார்டியன் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரோகிணியும் மகேஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் மீனாவும் அந்த காரில் வராங்க. அந்த காரில் வர்றதை பார்த்த ரோகிணி வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு மீனாவும் முத்துவும் வராங்கன்னா கிறிஷ் அவங்க கிட்ட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது மகேஸ்வரி எடுத்து இந்த மாதிரி கிறிஷ் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ போகும்போது மீனா வந்துட்டு மகேஸ்வரி பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்துட்டு இவங்களை உனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு இவங்க வித்யாவோட ஃப்ரெண்டு, நான் பார்த்துருக்கேன் வித்யா வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் வித்யாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் எப்படி தெரியும்னா கிறிஷோட அம்மா கல்யாணியும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க. இந்த மாதிரி கிறிஷ் வந்துட்டு வண்டியில் ஏறியிருக்கான். அவன் என் வண்டிலாம் தெரியாமலே அவன் டிக்கியில் ஏறியிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு மூச்சு ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் கூப்பிட்டு வரலையா கிறிஷை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவன் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான், அவனை வீட்டில் விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அப்படியா, சரி நான் வரேன் வீட்டுக்கு, அவனை என் கூட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப பதட்டமாக இருக்கான், இப்போ கூட அவங்க அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. முத்து கேட்ட உடனே அவங்க அம்மா வந்துட்டு வரத்துக்கு தான் ட்ரை பண்ணாங்க, ஆனால் லீவ் கிடைக்கல, வேலையில் லீவ் சொல்ல முடியல, அது பார்த்துட்டு வருவாங்கன்னா என்னங்க இவ்வளோ குழந்தைய காணணும் போது கூட அவங்க அம்மா வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வரதான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் முடியல, வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிறிஷை வந்துட்டு நீங்கள் அனுப்பி விடுங்க, இல்லை நான் வரேன் கூப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் 2 நாள் வச்சுட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேனேஜர் இருந்துட்டு அவன் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கா இல்லைங்க, இவங்க தான் தெரிஞ்சவங்க தானே, உங்களுக்கு 2 நாள் இருந்துட்டு தான் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்து சரி நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரி இருந்துட்டு என்னது சரின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லைனாலும் அவங்க விட மாட்டாங்க, நீ சரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மகேஸ்வரி வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொன்ன உடனே மீனா முத்து வந்துட்டு சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு சரிங்க சார் உங்கள் அட்ரஸ்லாம் இந்த டயர்னோ ரெஜிஸ்டர் எழுதிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரெஜிஸ்டர்லாம் எழுதிட்டு மகேஸ்வரியும் ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கேயும் ஸ்கூலில் இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, இதுக்கு சரி நான் வேறு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்றாங்க. மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்போது கிறிஷை வந்துட்டு இங்கே இருக்க சொல்லி அவங்க அத்தைக்கிட்ட மீனாவோட அம்மா கிட்ட வந்துட்டு முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது, அவன் ரொம்ப பயந்துட்டுருக்கான், இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இவனை ஏதாவது திட்டுவாங்க, அது எங்களை பார்த்துக்க முடியாது, நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க, ஒரு 2 நாள் அவன் கொஞ்சம் நார்மல் ஆனதும் நான் கூப்பிட்டு போகிறேன், இல்லை அவங்க அம்மா வந்ததும் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள அதில் என்ன இருக்குது, நம்ம வீட்டு பையன் போல் நான் பார்த்துக்கிறேன், குழந்தை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு எங்கள் பாட்டி மாமா எல்லோரும் இருக்காங்க, கிறிஷ் இங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் சரி ஆண்டி நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சத்தியம் நானும் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே கிறிஷை விட்டுட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரோகிணி வீட்டுக்கு போய்ட்டு யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, கிறிஷ் இங்கே இவங்கக்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிடணும், இங்கேயே விடக்கூடாது, இப்போ இங்கேயே இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம், மீனாவும் முத்துவும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சும்மா வித்யா கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரியே ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்தால் மனோஜ், அவங்க அம்மா விஜயா, அப்புறம் அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்ருக்கும்போது மீனா வந்துட்டு ஃபோன் பேசிவிட்டு அப்படியா வித்யா, சரி வித்யா அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டே இருந்து வந்து மனோஜ்கிட்ட உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் தெரியுமா, அவங்ககிட்ட நீ என்னடி சொன்ன, விஷயம் தெரியுமான்னு கேட்குற, நீ சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. இல்லை இங்கே வந்தானே கிறிஷ் அவங்களோட கார்டியன் வந்துட்டு மகேஸ்வரி தானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மகேஸ்வரி
வித்யாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு மகேஸ்வரியா வித்யாவோட ஃப்ரெண்டா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவங்க தான் கார்டியனா, கிறிஷோட கார்டியனா? இப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மீனாவும் முத்துவும் கிறிஷை பார்த்துட்டு கிறிஷை வச்சுருக்காங்களாம். அது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கிறிஷோட அம்மாவுக்கு பிடிக்கலையா, அது வித்யா விட்டு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப லீகல் இஷ்யூ பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரி மீனாவையும் முத்துவையும் வந்துட்டு அவங்க கிறிஷோட விஷயத்தில் தலையில் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி வந்து வித்யா கிட்ட சொல்லியிருக்கா. வித்யா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே அது சொன்னதுக்கு அண்ணாமலை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிறிஷுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு இந்த மாதிரி கிறிஷோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது பிடிக்கலையா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாவும் முத்துவும் உள்ளே வராங்க. வரும்போது இந்த மாதிரி கிறிஷுக்கு என்னாச்சு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் கேட்குறது முத்துவும் மீனா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அப்பா கிறிஷுக்கு என்னாச்சு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு கிறிஷுக்கு என்னாச்சுன்னு அவன் தெரியறதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி ஆமாப்பா எங்கள் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல கூப்பிட்டு போய் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை ஸ்கூலில் 2 நாள் கழித்து எடுத்துகிட்டு போய் விட்டு வரேன்ப்பா, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வர முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க, அது எப்படி ஒரு குழந்தை எவ்வளோ இது இருந்தாலும் அவங்க அம்மாவால் வர முடியாது, ஒன்று அவங்க அம்மா இங்கே வரணும், இல்லை தேடி நான் கண்டுபிடிச்சி வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த ரோகிணி வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு நான் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், சின்ன வயசில் அம்மா பசங்க கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அந்த வலி என்னன்றது. இன்னொரு குழந்தையும் அந்த மாதிரி அம்மா பசங்க இல்லாமல் வளரக்கூடாதுப்பா, அதுதான்ப்பா நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னே விஜய் வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அழுத வக்கலே சரிப்பா, இந்த மாதிரி அவங்க அம்மா வந்ததும் நான் விட்டுடுறேன்ப்பா, எனக்கு மட்டும் அந்த குழந்தைய வச்சுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லைப்பா, அவங்க அம்மா கிட்ட அவங்க அந்த குழந்தைய விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. சரி மீனா எனக்கு சவாரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே எல்லோரும் கலைஞ்சி போயிடுறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, இல்லை இவன் தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு வரான், இது ஒரு 7:30 கூட்டிகிட்டு வரப்போகுது, என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு ஒரு குழந்தை தாய் பசந்து இல்லாமல் வளர்ந்தது பத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. நாளைக்கு எபிசோடில் ரோகிணி தான் அவங்க அம்மான்றதை முத்து கண்டுபிடிப்பார். ஆனால் அது நாளைக்கு வர எபிசோடில் கண்டுபிடிப்பாரான்றது தான் தெரியாது நமக்கு. இன்னும் இது எத்தனை நாள் கதை இழுக்க போகிறாங்கன்றது பார்ப்போம். தொடர்ந்து அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.